புதுச்சேரி முதலமைச்சரை பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் சந்தித்து மக்களவைத் தேர்தல் சந்திப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடுவது, யார் வேட்பாளர் என்பது குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை அவரது இல்லத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் சுரானா, கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வியூகம் அமைத்து தேர்தலை சந்திப்பது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். பேசியிருக்கின்றோம். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வைப்பதற்கான தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைகளை முதலமைச்சரோடு பேசியிருக்கின்றோம். வருகின்ற காலகட்டங்களிலே யார் வேட்பாளர், எந்த கட்சி போட்டியிடுகின்றது, இப்படி போன்ற அனைத்து விவரங்களும் வருகின்ற நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும். சார், இப்போ என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் வலியுறுத்திருக்காங்க. இப்போ ரெண்டாவது முறையாக இந்த பார்லிமெண்ட் தேர்தல் அறிவித்த பிறகு மரியாதை செஞ்சுருக்கீங்க. இந்த ரெண்டு சந்திப்புலையும் எதுவும் டெவலப்மெண்ட் இருக்கா சார்? இல்லை யார் வேட்பாளர், யார் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது டிஸ்கஷன்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்கவுங்க கட்சி நிற்கணும் அப்படின்றது தான் அந்தந்த கட்சி விருப்பப்படும். அந்த அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்களை வலியுறுத்துறது என்பது அந்த கட்சிக்குரிய மரபு, அந்த கட்சியினுடைய உணர்வு, அந்த கட்சி எம்எல்ஏக்குடைய உணர்வு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக அவங்க எல்லாம் கலந்து, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கலந்து என்ன முடிவு இறுதியாக எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்படுவோம். அதுதான் அதனுடைய ஆத்மார்த்தமாக இருக்கும். அதனால் முதலமைச்சரை தொடர்ந்து அது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இங்கே பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் ஒரே ஒத்த கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், அதற்குரிய தேர்தல் வியூகங்களை நாம் வகுக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணமும். நேற்று எதிரும் முதலமைச்சர் பேசும்போது கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற செய்யணும்னு சொல்கிறாரு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வைக்கணும், அதுதான் எங்களுடைய எண்ணமும். அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் புதுவை மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம். பாஜக சார்பில் சீட்டு கேட்டுருக்கீங்க இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டு, அதை நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வேட்பாளர் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர் நிறுத்தத்துக்கு பேசுவாங்க, கேட்பாங்க. இது வழக்கம். தேர்தல்னு வந்துட்டா இது வழக்கம் நடைமுறையில். அதனால் தொடர்ந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர் ஐயா அவர்கள், அதனால் அது சம்பந்தமாக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமாக பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.